ஹாய் லைட்னிங் ஃபேமிலிஸ், வெல்கம் டு த வீடியோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எமோட் ட்ரையல் வந்துச்சு. அந்த எமோட் ட்ரையலில் நம்ம அந்த எமோட் எடுத்தோமோ இல்லையா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த எமோட் ட்ரையலில் எப்படி பார்த்தாலும் 4 ஸ்பின் பண்ணால் கண்டிப்பாக இந்த 4 எமோட்டில் எடுத்துடலாம். அதில் நம்ம அதுக்கு தேவையான இந்த த்ரோனை மாட்டி கண்டிப்பாக எடுத்துடலாம். அது எப்படிங்கிறத எடுப்போமா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வீடியோங்காட்டி கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4 எமௌண்ட்லேயும் நம்ம தேவையான எமௌண்ட் இந்த த்ரோன் எமௌண்ட் தான். அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 200 ஸ்பின் போடுவோம். கிடைக்கல, எப்படியும் நமக்கு கடைசியில் தான் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்போ கிடைக்குது அப்படின்னு. மறுபடியும் ஒரு 200 ஸ்பின் போட்டாச்சு. கிடைச்சா எப்படியாவது கிடைக்கல நினைக்கிறேன். கிடைக்கல, சொன்ன மாதிரி கிடைக்கல. நம்ம ஸ்பின் பண்ணால் கண்டிப்பாக கிடச்சிரும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பின்னில் இல்லைன்னா அடுத்த ஸ்பின்னில் ஏதோ ஒரு அமௌண்ட் கண்டிப்பாக கிடச்சிரும். இந்த ஸ்பின்னில் கிடச்சிச்சா கிடைச்ச மாதிரி இருக்குது, வாய்ப்பில்லைன்னு டைம். அடுத்த ஸ்பின்னில் கிடைக்குமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 200 ஸ்பின் போடலாம். யாரு கிடைக்குமா? வாய்ப்பில்லை ராஜா அப்படின்ட்டாங்க. சரி, கண்டிப்பாக இந்த ஸ்பின்னில் 6 ஸ்பின் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அது ஃபஸ்ட் அமௌண்ட்டு த்ரோன் அமௌண்ட்டாக இருந்துட்டால் ரொம்ப இதாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைமண்ட் கொஞ்சம் கம்மியாக செலவான மாதிரி இருக்கும். பார்ப்போம். கிடைச்சிரு லெஜெண்ட் அமௌண்ட் கிடைச்சிருக்கு. மிட் நைட் அதனோட அந்த ஹைப்பர் புக்னோட அமௌண்ட் கிடைச்சிருக்கு. பரவாயில்ல, இந்த அமௌண்ட் கூட கொஞ்சம் ஒர்த்து தான். பரவாயில்ல, ஓகே. கண்டிப்பாக அடுத்த ஸ்பின்லையாவது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நமக்கு டைமண்ட் தீர்ந்து போச்சு. போய் டாப் அப் பண்ணுறதில்ல. மறுபடியும் ஒரு மந்த்லி போட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்பின் பண்ணி பார்க்கலாம் கிடைக்குமா கிடைக்காதான்னு. கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி லாஸ்ட் நாள், ஃபஸ்ட் நாள் சுற்றிட்டு மறுபடியும் நான் வீடியோ பாஸ் பண்ணிட்டேன். அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக வர மாட்டேங்குது. ஆனால் நான் இது ஒரு வாரம் கழிச்சு ட்ரை பண்ணேன். ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே கிடச்சிருக்கு. இந்த தூங்குற அமௌண்ட் இது யாரா கேட்டா? நான் கேட்டதை கொடுக்கடா. 2 ஸ்பின்லேயே கிடச்சிருச்சு. என்ன ஒரு அதிசயம்! ஒரே ஸ்பின்னில் கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு 10 ஸ்பின்லேயே கிடச்சிருச்சு. சரி, இந்த ஸ்பின்லேயே கிடைக்குமா? கிடைக்கல. வாய்ப்பு இல்லை. 13 இருக்குது. இன்னும் 50 பேருமா? ஒன்று இந்த 2 அமௌண்ட் இருக்குது. எனக்கு தேவையான இந்த 1 மட்டும் கொடுத்துருக்கடா. நான் போயிடுறேன். ஏதோ அமௌண்ட் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, வாய்ப்பு இல்லை ராஜா. இன்னொரு 24 ஸ்பின் இருக்குது. இன்னொரு 25 ஸ்பின், 26 ஸ்பின் சுற்றினா தான் ஒரே அமௌண்ட் கிடைக்கும். என்ன பண்ணுறது? என்னடா இது? என்ன அதிசயமாக 25வது ஸ்பின்லேயே கொடுத்துட்டாங்க. 25 யாரும் பார்த்தேன். இந்த அமௌண்ட் கொடுக்குறதுக்கு என்னடா பண்ணுறது? எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு இன்னொரு 50 ஸ்பின்னில் கண்டிப்பாக நமக்கு இந்த அமௌண்ட் கிடச்சிடும். அது கேரண்டி. கிடைக்கல. மறுபடியும் டைமண்ட் தீர்ந்து போச்சு. மறுபடியும் டாப் அப் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ கிடைக்குமான்னு பார்ப்போம். கிடச்சிரு. இன்னொரு 30 ஸ்பின் பண்ணுமா? கிடைச்சிருச்சா? கிடைக்கல. தெரியும் அவனுக்கு எப்படி இந்த லாஸ்ட் அமௌண்ட்டுக்கு 50 ஸ்பின் தராமல் தரமாட்டாங்க. ஏதோ 2 அமௌண்ட் சீக்கிரம் விழுந்துச்சு. இந்த அமௌண்ட்டுக்கெல்லாம் டைம் ஆகத்தான் டைம் பண்ணணும். எப்படி இந்த 8 ஸ்பின்னில் கண்டிப்பாக கிடச்சிருக்கும். நம்ம சிங்கிள் ஸ்பின்னே போடுவோம். எதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு டைமண்ட் வேஸ்ட் பண்ணோமே. சிங்கிள் ஸ்பின் போடலாமா இல்லை 10 ஸ்பின் போடலாமா? அதுக்கு 10 ஸ்பின் போட்டாலும் அடுத்த அமௌண்ட்டுக்கு நமக்கு ஏடாவாது. சிங்கிள் ஸ்பின்னே போடுவோம். ஏன்னா நமக்கு டைமண்ட் மிச்சமாகும். கிடைச்சிருக்கா? கிடைக்கல. எப்படியும் 50 ஸ்பின் தான் தருவான்னு தெரியும். ஒரு 5 ஸ்பின் 1 கொடுக்குறாங்க. 4 ஸ்பின் 3 2 ஸ்பின் தான். இப்போ நம்ம இந்த த்ரோன் லாஸ்ட்டு ஸ்பின் இதில் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா கொடுத்து தான் ஆகணும், வேறு வழியில் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. நமக்கு இந்த த்ரோன் அமௌண்ட் கடைசியாக நம்மளோட செகண்ட் ஐடியும் வந்து அமௌண்ட் வச்சுட்டோம். ஃபஸ்ட் ஐடி தான் மிஸ் ஆயிடுச்சு. செகண்ட் ஐடியாவது நம்ம பத்திரமா வச்சுப்போம். நமக்கு எப்படியோ ஒரு கடைசியாக கம்மியான டைமண்ட்லேயே நமக்கு இந்த த்ரோன் அமௌண்ட் கிடச்சிருச்சு.
நல்லது. கடைசியாக இனிமேல் நீங்கள் எந்த ஈவெண்ட்டாக வந்தாலும் அந்த ஈவெண்ட் முடியறதுக்கு 1 டே முன்னால் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக கம்மியான டைமண்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ நான் அப்படி தான் பண்ணி இந்த டைமண்டு கம்மியாக கொடுத்து இந்த 4 அமௌண்ட்டுக்கு 4000 டைமண்ட் செலவாகிருக்க வேண்டியது. ஆனால் நான் எனக்கு தெரிஞ்சு 3000 டைமண்டு 2800 அந்த சம்திங்கில் எடுத்துட்டேன். ஒரு 1000 டைமண்ட் 1500 டைமண்ட் நான் மிச்சம் பண்ணிட்டேன். பரவாயில்ல, ஏதோ நமக்கு கிடச்சிருச்சு. அதுக்குள்ளே சர்வர் இதாகி போச்சு. என்னடா அது. ஓகே, ஒரு வழியாக வந்தாச்சு. இப்போ நம்ம அந்த அமௌண்ட்டை எக்யூப் பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். எந்த அமௌண்ட்டை எக்யூப் பண்ணுறது, என்ன எதை தூக்கலாம். அப்படியும் நம்ம வச்சுக்கிறதெல்லாம் லெஜெண்டரி அமௌண்ட் கிடையாது, எல்லாம் ஓசியில் கொடுத்த அமௌண்ட்டு தான். நம்ம போயா அடித்தா அந்த அமௌண்ட் வைக்கிற மாதிரி வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அந்த போயா அமௌண்ட்டை எடுத்துகிட்டு இந்த அமௌண்ட்டை வச்சிடலாம்னு பார்க்குறேன். பார்ப்போம், அதையே பண்ணிடலாம். போதும் நமக்கு. இந்த போயா அடித்தா த்ரோன் அமௌண்ட்டை போடுற மாதிரி. இந்த போயா அமௌண்ட்டை என்ன பண்ணலாம், அதுக்கு ஏதாச்சும் ஒரு அமௌண்ட்டை தூக்கி ஆகணுமே. என்ன அமௌண்ட்டை தூக்குறது? வணக்கம் போடுறதெல்லாம் யாருக்கும் போடுறதில்ல. அது ஸ்லீப்பிங் அமௌண்ட்டு காசு கொடுத்து வாங்கினது எல்லாத்தையும் நம்ம வச்சுப்போம். ஓசியில் கொடுத்ததெல்லாம் நம்ம பொறுமையாக போட்டுக்கலாம். டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணது எல்லாத்தையும் அமௌண்ட் ஷார்ட்டில் போட்டு நமக்கு தேவையானப்போ மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். போயா அமௌண்ட் அதையும் வச்சாச்சு. எப்படியோ எல்லாமே நான் இப்போ வச்சுருக்கிற எல்லா அமௌண்ட்டுமே டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கினது. என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள். அமௌண்ட்டு நான் வந்தப்பெல்லாம் ரிட்டனில் விட்டுறாங்க. ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் அப்படி தான். நான் வந்து ஃபஸ்ட் ஐடியில் வரப்போ அமௌண்ட்டை த்ரோன் அமௌண்ட்டை ரிட்டனில் விட்டாங்க. அப்பயும் நான் எடுத்துட்டேன். அப்போ என்கிட்ட இருந்தது ஃப்ளாக் அமௌண்ட்டு, இந்த த்ரோன் அமௌண்ட்டு, அந்த டாகி ஸ்டைல் அந்த அந்த டாகி டான்ஸ் ஆடுற அமௌண்ட்டு, அப்புறம் மதர்ஸ் டேக்கு இந்த ஹார்ட்டின் அமௌண்ட்டு, அப்புறம் ப்ரப்போஸ் பண்ணுற அந்த ரோஸ் அமௌண்ட்டு, இதெல்லாம் நான் வச்சுருந்தேன் ஃபஸ்ட் ஐடியில். இப்போது அது இல்லை. இப்போ நம்ம இந்த ஐடி டெவலப் பண்ணிக்கலாம். இந்த ஐடியிலையும் முடிஞ்ச அளவுக்கு இப்போ எல்லாம் காசு பற்றாக்குறைங்காட்டே ஃப்ரீ ஃபயரில் இருக்கிற எல்லா அமௌண்ட்டையும் ரிட்டனில் விடுறாங்க. கண்டிப்பாக இது எல்லாமே ரிட்டனில் விடுவாங்க. வெயிட் பண்ணி அதெல்லாம் நம்ம எடுத்துப்போம். நீங்கள் யாராச்சும் இனிமேல் வந்து அமௌண்ட் ராயல் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் வந்துச்சுன்னா, நீங்கள் ஃபஸ்ட் டேயில் ஸ்பின் பண்ணி எடுக்கிறத விட லாஸ்ட் டேக்கு முன்னாடி டே நீங்கள் ஸ்பின் பண்ணி எடுக்கிறது எவ்வளோ பெட்டர். ஏன்னா லாஸ்ட் டேக்கு முன்னாடி நாள் கம்மியான டைமண்ட்லேயே நமக்கு எல்லாமே விழுக சான்ஸ் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு லாஸ்ட் டேக்கு முன்னாடி நாள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நானே அப்படி தான் ட்ரை பண்ணி இந்த ஈவெண்ட்டில் த்ரோன் அமௌண்ட் எடுத்திருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.